எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு இந்த சூழ்நிலை மாறினா போதும், எனக்கு இந்த கஷ்டம் மாறினா போதும், மறுபடியும் என் ஸ்தானத்துல நான் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கல. உங்களை ஓகோன்னு தூக்கி உயர்த்தி வச்சு அத்தனை பேரையும் உங்க காலுக்கு கீழே உட்கார வைக்கத்தான் போறாரு. அன்னைக்கு அவங்க உங்க சொல்படி கேட்கணும், கேட்க வைப்பாரு. எப்படி நடக்குமா? நடக்கும். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. விசுவாசிக்கீங்களா? யோசேப்புக்கு கூட, யோசேப்பு தேவனோடு இருந்தாரு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு, ரைட்டு. ஆனா யோசேப்பு கூட என்ன நினைச்சாரு தெரியுமா? இப்படிலாம் ஒரு பதவி, இப்படிலாம் ஒரு ஆளுகை அவருக்கு வரும்னு நினைச்சு கூட பாருங்க, நினைக்கல. மொத்தத்துல அவர் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. ஆனா கர்த்தர் நினைச்சார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறது போதும்ட்டு. ஆனா கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, உயர்த்து தான் போறாரு. உயர்வுன்னா சாதாரண உயர்வு இல்லை.